அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். அவையின் ஆத்திச்சூடி நூல் பல கல் அறிவை வளர்த்து பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் தருகின்ற பல நூல்களை கற்க வேண்டும் என்று அவை சொல்லுகிறாள். செய்வோமா? செய்வோம். நம்முடைய சப்ஜெக்ட் ஹோமியோபதியில் ஜென்ராலிட்டிஸ். எமாசியேஷன் அப்படின்னா உடல் இளைப்பு, மெலிதல். உடல் இளைப்புக்கு காரணங்கள் என்ன? ஊட்டச்சத்து குறைபாடு, நோய்கள், டிபி, ஹார்ட் ப்ராப்ளம், கேன்சரு, எய்ட்ஸு காரணமாக அமைகிறது. அது மட்டுமல்ல, பசி இருக்காது, செரிமானம் இருக்காது, வாந்தி இருக்கும். இந்த நேரத்தில் உடல் இளைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மன அழுத்தம், அதிகப்படியான உழைப்பு, இது எல்லாமே உடல் இளைப்பதற்கு காரணமாக அமைகிறது. சரிங்களா? இப்ப இந்த உடல் இளைப்பு ஹோமியோபதியோட பொருத்தி பார்க்கணும். அதுல பல நிலைகள் இருக்கு. முதல் நிலை என்னன்னா பொதுவாக உடல் மெலிதல். சரிங்களா? இது ஒண்ணு. சிலர் சில பாதிப்படைந்த உறுப்புகள் மட்டும் மெலிதல், அல்லது உடலினுடைய சில பாகங்கள் மெலிதல். சில குழந்தைகள் மெராஸ்மஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு கை சூப்பி போறது, ஒரு கால் சூப்பி போறது, அந்த மாதிரி. அடுத்து மன ரீதியான காரணங்களும் உடல் இளைப்பதற்கு காரணமாக அமைகிறது. என்ன? கவலை, மன அழுத்தம், மென்டலி டிஸ்டர்ப்டு, இன்சானிட்டி, பைத்தியக்காரத்தனம். இதை தாண்டி போனீங்கன்னா வயது மூப்பு. இது எல்லாமே உடல் இளைப்பதற்கான காரணமாக இருக்கிறது. அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய உடல் இளைப்பையும் சரி செய்யலாம், அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய உடல் இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகளையும் சரி செய்யலாம் ஹோமியோபதி மருத்துவத்தால். இதுக்கு நீங்க நிறைய மருந்துகள் இருக்கு. ஆர்னிகா, பெல்ரோனா, ஆர்சனிகாலம், அக்கோனைட்டு, ஆரமெட், அயோடம், கல்கேரியா கார்ப், கல்கேரியா பாஸு, ஃபெரமெட்டு, ஃபெரம்பாஸு, கிராஃபைட்டிஸு, நக்ஸாமிகா, இப்படி பல மருந்துகள் இருக்கிறது. இந்த மருந்துகளில் எது உங்களுக்கு சூட்டபிள் அப்படிங்கிறது ஒரு ஹோமியோபதி மருத்துவரால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடித்து உங்களுக்கு சரியான மருந்தை தருவார்கள். உங்கள் உடல் ஆரோக்கியம் பெறும் என்பதில் ஐயம் இல்லை என்று கூறி, இது போன்ற செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சர்வம் யூடியூப் சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு, வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.